சன் அகாடமி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கணித பகுதியில் எப்படி 25 கேள்விகளுக்கும் சரியாக விடையளிப்பது என்பதை முன்னரே ஒரு காணொளியில் நாம் பார்த்தோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கணித பகுதியில் 25 கேள்விகளுக்கும் சரியாக விடையளிக்க வேண்டுமென்றால் நாம் வாய்ப்பாடுகளை, அதாவது ஃபார்முலாக்களை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமாகும். இன்றைக்கி நம்ம அளவை இயல் பகுதியில் உருளையின் பரப்புக்கான வாய்ப்பாடுகளின் விளக்கங்களை பார்ப்போம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா உருளையின் வலைபரப்பு. உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா என்னென்னா 2πrh சதுர அலகுகள். நண்பர்களே, இங்கே பை என்பது 22/7, ஆர் என்பது உருளையின் ஆரம், ஹெச் என்பது உருளையின் உயரம். குறிப்பிட்ட தடிமனுள்ள சுற்றளவு கொண்ட வட்டத்தினை நாம் ஹெச் உயரத்திற்கு அடுக்கும்போது நண்பர்களே நமக்கு ஒரு உருளை கிடைக்கிறது. அதன்படி தான் நமக்கு இங்கே 2πrh சதுர அலகுகள் என்பது வந்தது. நண்பர்களே, உருளையின் வலைபரப்பு என்பது உருளையின் வெளிப்புறம் உள்ள இந்த வளைந்த பகுதியின் பரப்பு தான் உருளையின் வலைபரப்பு என்பது. செகண்ட் ஃபார்முலா உருளையின் மொத்த பரப்பு. உருளையின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 2πr × h + r. நண்பர்களே, இங்கே 2πrஐயும் h + rஐயும் பெருக்கணும்னா நமக்கு 2πrh + 2πr² என்று வருகிறது. 2πrh என்பது நண்பர்களே உருளையின் வலைபரப்பாகும். இங்கே 2πr² என்பது நண்பர்களே πr² என்பது வட்டத்தின் பரப்பளவு. அப்போ 2πr² என்பது மேலே உள்ள வட்டத்தின் பரப்பளவும் கீழே உள்ள வட்டத்தின் பரப்பளவையும் சேர்த்து 2πr² ஆகும். அப்போ உருளையின் மொத்த பரப்பு என்பது 2πr², அதாவது உருளையின் வளைந்த பரப்பு மற்றும் உருளையின் மேல் மற்றும் கீழ் உள்ள வட்டங்களின் பரப்பளவின் கூடுதலுக்கு சமம். அடுத்து உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்பு. உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்பு என்பது 2πh × R + r சதுர அலகுகள். நண்பர்களே, உள்ளீடற்ற உருளை என்பது குறிப்பிட்டளவு தடிமன் கொண்ட, உள்ளே வெறுமையாக உள்ள ஒரு குறிப்பிட்ட உயரம் கொண்ட உருளை தாங்க உள்ளீடற்ற உருளை என்பது. நண்பர்களே, இங்கே R என்பது வெளியாரத்தையும் r என்பது உள்ளாரத்தையும் குறிக்கும். இங்கே 2πh × R + r என்பதை பெருக்கினோமானால் நமக்கு வந்து 2πh R + 2πh r என்பது கிடைக்கும். நண்பர்களே, இங்கே 2πh R என்பது உருளையின் வெளிப்புறமாக உள்ள வலைபரப்பையும் 2πh r என்பது உருளையின் உட்புறமாக உள்ள வலைபரப்பையும் குறிக்கும். அப்போ உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்பு என்பது 2πh × R + r சதுர அலகுகள் ஆகும். அடுத்து நாலாவது ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்பளவு. இதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 2π × R + r × r - r + h சதுர அலகுகள். நண்பர்களே, இந்த ஃபார்முலாவில் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2πrh + 2πrh + 2πr² - 2πr². அதாவது நண்பர்களே 2πrh, அதாவது RH என்பது உள்ளீடற்ற உருளையினுடைய வெளிப்புற வலைபரப்பையும் 2πr என்பது உள்ளீடற்ற உருளையின் உட்புற வலைபரப்பையும் குறிக்கும். உள்ளீடற்ற உருளையின் பெரிய வட்டங்களின் பரப்பளவிலிருந்து சிறிய வட்டங்களின் பரப்பளவை கழித்தால் நமக்கு இந்த விடை வரும். நண்பர்களே, கீழ்கண்ட வாய்ப்பாட்டின் சுருக்கமான வடிவம்தான் நண்பர்களே இந்த வாய்ப்பாடு. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.